இருள் அகன்று நரகாசுரனை அழித்த நாள் தீபாவளி திருநாள். தீபாவளி பண்டிகையின் பின்னணி கதையை மிக எளிமையாகவும் சுவாரஸ்யமாகவும் பிள்ளைகளிடம் கொண்டு சேர்க்க பள்ளி ஆசிரியர்கள் ஒரு நாடகத்தை படைத்தனர். நரகாசுரன் ஒருத்தங்க இருந்தாங்க. கிருஷ்ணர் அவரை கொண்டுட்டாரு. அதனால நம்ம அந்த நாளில் சந்தோஷமா தீபாவளி கொண்டாடுவோம். கிருஷ்ணா நரகாசுராவை கொன்றுவாங்க. அப்புறம் ஒளி வந்துடும். அப்புறம் எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. பலவிதமான பலகாரங்கள் தொடங்கி விதவிதமான அலங்காரங்கள் வரை பலவற்றை செய்து பார்க்கும் சந்தர்ப்பம் வாய்த்தது மாணவ செல்வங்களுக்கு. இத்தகைய பண்டிகை கால முக்கிய அம்சங்களை பிள்ளைகளுக்கு விவரிக்க அவர்களுக்கு ஏற்ற வகையில் நடவடிக்கைகள் வடிவமைக்கப்பட்டன. பிள்ளைகள் நேச்சுரலி ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக ரொம்ப ஆக்டிவாக லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் தீபாவளியின் முக்கிய அம்சங்களான இந்த முறுக்கு செய்கிறது, மாவிலை தோரணம், அதுக்கப்புறம் கோலம் செய்கிறது, இதெல்லாம் பிள்ளைங்களால எளிதாக கற்றுக்கொள்ள முடியும், செய்ய முடியும். அத்தகைய நடவடிக்கைகளை செய்து பார்த்ததில் பிள்ளைகளுக்கு அளவில்லா உற்சாகம். அந்த விளக்கு எப்படி பண்ணுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கிளே வச்சு ரோல் பண்ணி, அப்புறம் உள்ளுக்கு ப்ரெஸ் பண்ணி, அப்புறம் அந்த ஷாப்பை பிஞ்ச் பண்ணி கொஞ்சம் எண்ணெயை போட்டு, அப்புறம் அந்த வைட்டிங் போட்டுட்டு கொஞ்சம் ஃபயர் வச்சு கீழே போடுவோம். வீட்டில் போய் நான் தீபாவளி நான் மாவிலை தோரணம் பண்ணுவேன். அதில் நாங்கள் குங்குமமும் சந்தனமும் போட்டோம். அதனால எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பாலர் பள்ளிகள் இந்திய பாரம்பரியத்தை சிறு வயதிலேயே அறிமுகப்படுத்துவதால் பிள்ளைகள் வீட்டில் பெற்றோருடன் அதிக உற்சாகத்துடன் இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடலாம். கோலம் போடுறது, மாவிலை தோரணம் கட்டுறது, இதெல்லாம் அவங்க பள்ளிக்கூடத்தில் கற்றுக்கிட்டதுனால எந்த மாதிரி இலை சூஸ் பண்ணணும், எப்படி அந்த இலையை குத்தி ஷேப் பண்ணணும், பொட்டு வைக்கிறதுலேருந்து எல்லாமே அவங்களும் நானும் செய்கிறேன்னு ரொம்ப உற்சாகமாக பகிர்ந்து கொள்வாங்க. பள்ளியில் கற்றுக்கொண்டவற்றை வீட்டிலும் செய்து பார்க்க ஆவலாக காத்திருக்கின்றனர் இளம் மாணவர்கள்.